ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணிரேன் இன்ஃபோ அப்டேட்ஸ். குஜராத் மாநிலம் வல்சாதிலிருந்து தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. மதுரை கான்பூர் சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இதுவரை திருச்சிராப்பள்ளி, சார்லப்பள்ளி மற்றும் திருவண்ணாமலை, நரசாப்பூர் இடையே இயங்கி வந்த சிறப்பு ரயில்கள் நிரந்தர ரயில்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி எஸ்எம்விடி பெங்களூரு இடையே இயங்கும் சிறப்பு ரயிலானது ஜூலை மாதம் இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே இயங்கும் தினசரி விரைவு ரயிலானது மீண்டும் சென்னை எழும்பூர் வரை இயங்க உள்ளது. இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 09030 வல்சாது வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வல்சாதில் மாலை 6:25 மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 09029 வேளாங்கண்ணி தஹானு ரோடு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் 6ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை வேளாங்கண்ணியில் நள்ளிரவு 12:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 10:30 மணிக்கு தஹானு ரோடு ரயில் நிலையத்தை வந்தடையும். ஒரு மார்க்கத்தில் வல்சாதில் புறப்படும் ரயிலானது வேளாங்கண்ணியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயிலானது தஹானு ரோடு ரயில் நிலையம் வரை செல்லும். வல்சாது ரயில் நிலையம் செல்லாது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 20 ஸ்லீப்பர் பெட்டிகள் மற்றும் 2 லக்கேஜ் கம் பிரேக் வேன்ஸ். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தஹானு ரோடு, பால்கர், வாசை ரோடு, பன்வேல், லோனாவாலா, பூனே ஜங்ஷன், தாவுன் ஜங்ஷன், சோலாப்பூர், காலாபுராகி ஜங்ஷன், வாடி ஜங்ஷன், யாட்கீர், கிருஷ்ணா ஜங்ஷன், ராய்ச்சூர் ஜங்ஷன், மந்த்ராலயம் ரோடு, அதோனி, குண்டக்கல் ஜங்ஷன், கூட்டி ஜங்ஷன், தாடிபத்ரி, எரகுண்டா ஜங்ஷன், கடப்பா ஜங்ஷன், ராசம்பேட்டா, ரேணிகுண்டா ஜங்ஷன், காட்பாடி ஜங்ஷன், வேலூர் கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஜங்ஷன், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை ஜங்ஷன், திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் ஜங்ஷன் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நிற்கும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஏற்கனவே துவங்கிவிட்டது. தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 01925 கான்பூர் சென்ட்ரல் மதுரை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஜூலை மாதத்தில் 1, 8, 15, 22 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் கான்பூரில் காலை 8:10 மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட 3ஆம் நாளான வெள்ளிக்கிழமை காலை 7:15 மணிக்கு மதுரையை இந்த ரயிலானது சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 01926 மதுரை கான்பூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஜூலை மாதத்தில் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் மாதத்தில் 1 ஆகிய தேதிகளிலும் சனிக்கிழமைகளில் மதுரையில் அதிகாலை 2:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட 3ஆம் நாளான திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு கான்பூர் சென்ட்ரலை வந்தடையும். இரு மார்க்கத்திலும் 5 சிறப்பு சேவையானது இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 2 டயர் கோச், 7 ஏசி 3 டயர் கோச்சஸ், 8 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ், 4 அன்ரிசர்வ்டு கோச்சஸ், ஒரு எஸ்எல்ஆர் மற்றும் ஒரு இஓஜி இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா பொக்ரையான், ஒரை, வீரகங்கா லக்ஷ்மிபாய் ஜான்சி, லலித்பூர், பினா, போபால், இட்டார்சி, நாக்பூர், சந்திராபூர், பாலர்ஷா, சிர்பூர், காக்ஸா நகர், ராமகுண்டம், வாராங்கல், கம்மம், விஜயவாடா, தெனாலி, ஓங்கோல், நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்கிவிட்டது. தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 06007 திருச்சிராப்பள்ளி எஸ்எம்விடி பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஜூலை மாதம் 14, 21 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளியில் காலை 6:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினமே மதியம் 1:45 மணிக்கு எஸ்எம்விடி பெங்களூருவை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06008 எஸ்எம்விடி பெங்களூரு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஜூலை மாதத்தில் 14, 21 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில் எஸ்எம்விடி பெங்களூருவில் மாலை 3 மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினமே இரவு 10:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை வந்தடையும். இரு மார்க்கத்திலும் 3 சிறப்பு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 2 ஏசி சேர் கார் கோச்சஸ், 8 சிட்டிங் சேர் கார் கோச்சஸ், 6 அன்ரிசர்வ்டு கோச்சஸ், ஒரு எஸ்எல்ஆர் மற்றும் ஒரு இஓஜி இந்த ட்ரெயினில் கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட், கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு IRCTC இணையதளத்தில் துவங்கிவிட்டது. தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16176 வேளாங்கண்ணி சென்னை எக்மோர் டெய்லி எக்ஸ்பிரஸ். இதுவரை தாம்பரம் வரை மட்டுமே இயங்கிய ரயிலானது ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும். அதன்படி வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயிலானது தாம்பரத்தில் அதிகாலை 4:08 மணிக்கு வந்து 2 நிமிடங்கள் நின்று 4:10 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக சென்னை எழும்பூரை அதிகாலை 5:15 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 16175 சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி டெய்லி எக்ஸ்பிரஸ். இதுவரை தாம்பரத்தில் புறப்பட்ட ரயிலானது ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூரில் இரவு 9 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் இரவு 9:28 மணிக்கு வந்து 2 நிமிடங்கள் நின்று இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு அதன் பின் வேளாங்கண்ணியை நோக்கி செல்லும். இந்த விரைவு ரயிலுக்கு தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே எந்த நிறுத்தமும் மற்றும் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே இரு மார்க்கத்திலும் எவ்வித நேர மாற்றமும் இல்லை. அடுத்ததாக இதுவரை சிறப்பு ரயிலாக இயங்கி வந்த ரயில்கள் நிரந்தர ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். இதுவரை 07615 07616 என்ற எண்ணில் சார்லப்பள்ளி திருச்சிராப்பள்ளி சார்லப்பள்ளி இடையே இயங்கி வந்த சிறப்பு ரயிலானது ஜூலை மாதம் 7 மற்றும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் சார்லப்பள்ளி திருச்சிராப்பள்ளி சார்லப்பள்ளி வாராந்திர ரயிலாக 17077 17078 என்ற எண்ணில் இயங்க உள்ளது. அதன்படி ட்ரெயின் நம்பர் 17077 சார்லப்பள்ளி திருச்சிராப்பள்ளி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமைகளில் சார்லப்பள்ளியில் மாலை 5:20 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 17078 திருச்சிராப்பள்ளி சார்லப்பள்ளி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் புதன்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளியில் இரவு 9:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் வியாழக்கிழமை இரவு 9:30 மணிக்கு சார்லப்பள்ளியை வந்தடையும். இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 3 AC 2 டயர் கோச்சஸ், 5 AC 3 டயர் கோச்சஸ், 10 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ், 4 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் மற்றும் 2 SLR இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்கொண்டா, மிரியாலகுடா, நடிக்குடி, சட்டினப்பள்ளி, குண்டூர், தெனாலி, பாப்பட்லா, சிராலா, ஓங்கோல், நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர், காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த வாராந்திர ரயிலின் மூலம் திருப்பதிக்கு நேரடியாக ஒரே ரயிலில் விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம் போன்ற பகுதி மக்கள் இரு மார்க்கத்திலும் வாரத்தில் 1 நாட்களுக்கு சென்று வரலாம். அடுத்ததாக திருவண்ணாமலை, நரசாபூர் இடையே இரு மார்க்கத்திலும் இயங்கி வந்த சிறப்பு ரயிலானது நிரந்தர ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 17291 நரசாபூர் திருவண்ணாமலை எக்ஸ்பிரஸ். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் புதன்கிழமைகளில் நரசாபூரில் மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 4:55 மணிக்கு திருவண்ணாமலையை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 17292 திருவண்ணாமலை நரசாபூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் காலை 11 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு நரசாபூரை வந்தடையும். இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா AC 2 டயர், AC 3 டயர், ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள், அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அடங்கும். இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாலக்கொல்லு, வீரவாசரம், பீமாவரம் ஜங்ஷன், பீமாவரம் டவுன், அக்கிவிடு, கைகலூரு, குடிவாடா, விஜயவாடா, தெனாலி, பாப்பட்லா, சிராலா, ஓங்கோல், நெல்லூர், ரேணிகுண்டா, திருப்பதி, பக்காலா, சித்தூர், காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இனிமேல் இந்த ரயிலின் மூலம் வாரத்தில் 1 நாட்கள் இரு மார்க்கத்திலும் திருவண்ணாமலையிலிருந்து ஆந்திர பகுதிகளுக்கு செல்ல முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ.